வணக்கம் நேர்களே. டி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து பாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சேதுராமன். வணக்கம், நல்லா இருக்கேன். கர்நாடக விஷயத்துக்கு வருவோம் சார். கர்நாடக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குது. மாற்றம் என்றதுன்னு இது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான். பல நாட்களாக எதிர்பார்த்த ஒரு மாற்றம். முதல்வர் சித்தராமையா பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். அவருடைய இடத்துக்கு டி கே சிவகுமார் நகர்கிறார். இந்த மாற்றத்திற்கான அடிப்படை, உங்களுடைய புரிதல், இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அதான் சேதுராமன், அதாவது 2023 தேர்தலில் ஜெயிச்ச பிறகு அந்த ஜெயித்ததுக்கு காரணத்தில் பங்கு ரெண்டு பேருக்கும் உண்டு. சித்தராமையா கேம்பெயின் ஃபேஸாக இருந்தார். நம்ம டிகேஎஸ் கர்நாடக காங்கிரஸ் கட்சி தலைவர். இவரோட ஆர்கனைசேஷனல் ஸ்கில்லு, அவரோட ஒரு ஃபார்முலா, அதாவது கன்னடத்தில் ஐந்தான்னு சொல்கிறாங்க. சிறுபான்மையர், தலித்து, அப்புறம் நம்ம பட்டியலில் இருக்கிற சமுதாயங்கள், அப்புறம் இதெல்லாம் வச்சுன்னு ஒரு சோஷியல் காம்பினேஷன் தான் காங்கிரஸ் இதை பண்ணினது. அதை கன்னடத்தில் ஐந்தாம்பாங்க. அதில் அந்த ஃபார்முலாவை கொண்டு, அந்த ஃபார்முலாவோட ஃபேஸ், அந்த கேம்பெயினோட முகம் சித்தராமையா. ஆனால் அவருக்கும் பங்கு உண்டு. அது ஒன்று. இரண்டாவது, நிறைய பேர் சித்தராமையாவோட லாயலிஸ்ட் சொல்லுவாங்க, ஆதரவாளர்கள். அவங்க தான் எம்எல்ஏஸாகவும் அதிகமானாங்க. இப்போ இந்த கேரளத்தில் வந்த பிரச்சனை மாதிரி வந்துச்சு. அப்போ யார் முதல்வர் பண்ணுறது போது அப்போ ஒரு ஃபார்முலா மாதிரி, இப்போ சரி நீங்கள் 2.5 வருஷம் இவர் கொடுத்துருவோம் சித்தராமையாக்கு, அதுக்கு பிறகு நீங்கள் ஆயிக்கோங்கன்னாங்க. அதில் ஒரு சமாதானம் ஆச்சு. அந்த ஒப்பந்தம் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி முன்னணியில் நடந்த ஒப்பந்தம் அது. இவர் சரின்ட்டார் சித்தராமையா. ஆனால் ஒப்பந்தம் முடிச்சுட்டு பெங்களூரில் பதவி பிரமாணத்துக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா பற்றி மீடியாவில் கவரேஜ் ஆரம்பித்த போது சித்தராமையா தரப்புலேருந்து டினை பண்ணிட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதை தவிர்த்து சித்தராமையா அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்களுக்கு என்ன சொன்னாருன்னா, இதை பற்றி வெளியில் பேசாதீங்க, இந்த ஒப்பந்தத்தை பற்றி. அப்படி பேசுகிறால நான் டெம்பரரின்னு போகும், 2.5 வருஷம் தானே, இதை பற்றி ஒன்றும் பேசவே வேண்டாம், இது பேசும் பொருளாக வேண்டாம், அப்படி இப்படின்னு சொல்லி அதை அமுக்கிட்டாங்க. ஆனால் அப்போ ரொம்ப இதுவாச்சு. ஏன்னா சித்தராமையாவோட ஆதரவாளர்களும் அதில் சொன்னாங்க, இது 2.5 வருஷம் தான், 2.5 வருஷம் பிறகு நம்ம ராஜ்யம். இது ஆரம்பத்திலேயே அப்படி ஆரம்பிச்சிச்சு. அவர் என்னன்னா 2 வருஷம். ஆனால் ஒன்றுங்க, இந்த தடவை என்ன ஆச்சுன்னா, எடுத்த உடனே பிரியங்கா காந்தி சொல்லி ரொம்ப ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டாங்க, இதை தருவோம், அதை தருவோம், அது தருவோன்னு. அது சித்தராமையா கேட்காம அனௌன்ஸ் பண்ண ப்ராமிஸ். அந்த தேர்தல் 2023 தேர்தலில் பிரச்சாரத்தும் போது பிரியங்கா காந்தி கொடுத்த அஷூரன்ஸ் மாதிரி 5 கேரண்டீஸ் எக்கச்சக்கமாக சொல்லிட்டாங்க. அதை தவிர்த்து சித்தராமையா இன்னைக்கு பதவி பிரமாணம் ஆச்சு அந்த ஸ்டேடியத்தில், பெங்களூரில். அதில் பிரமாணம் முடிஞ்சோடனே ராகுல் காந்தி சொல்கிறார், முதல் கேபினெட் டிசிஷன் இதுதான் இருக்கும், மகளிருக்கு பஸ்ஸில் ஃப்ரீயாக போக முடியும், இவ்வளோ தொகை கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம். இவர் சித்தராமையா ரொம்ப இதாகிட்டார். ஏன்னா அவர் பாருங்க, நீண்ட நாள் அவர் நிதி அமைச்சராக இருந்திருக்கார் கர்நாடகா. கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது தெரியும். சும்மா காலை ரொம்ப அழகமாக, என்ன சொல்லுவாங்க, அழகமாக வச்சுட்டான்னா கஷ்டம்னு பார்த்து தான் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப ப்ராப்ளம். இவங்க எக்கச்சக்கமாக அனௌன்ஸ் பண்ணதுனால பின் போக முடியல. அது ஒன்று. இரண்டாவது, இதுக்கு பணம் எல்லாம் எக்கச்சக்கமாக கொடுத்த பிறகு வேற பணம் கிடையாது இந்த இதுக்கு. அதாவது வளர்ச்சி திட்டங்கள் ஒன்றும் செயல்பட முடியல. டெவலப் அந்தந்த எம்எல்ஏக்கு தான் தொகுதியில் ஒரு பிரிட்ஜை கட்டணும், ஒரு கட்டணும், ஸ்கூலை சரி பண்ணணும், அது இதெல்லாம் இருக்கும் பாருங்க விண்ணப்பங்கள், அதை செய்ய முடியல. அமைச்சர்கள்ட்ட பட்ஜெட் கம்மி ஆயிடுச்சு. இப்படிதான் இந்த 2.5 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா டல் ஆயிடுச்சு. அதை தவிர்த்து பாஜக தலைமையில் இந்த அரசு, அதாவது அப்போ பாஸ்வராஜ் பொம்மை கடைசியாக இருந்தார்ல, அவர் அரசில் 40% கமிஷன் வாங்குறாங்க, 40% சர்க்காரா அப்படின்னு கன்னடத்துலலாம் அவருக்கு ஒரு பேர் ஒன்று சூட்டிட்டு பிஜேபி சேர்க்கு. இப்போ என்னடானா அது 60% ஆகிட்டு அந்த கான்ட்ராக்டர் அசோசியேஷனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் பில்லு எதுவும் கிளியராக மாட்டேங்கிறது, ஆனால் அதுக்கு எதாவது கிளியர் பண்ணணும்னா அதுக்கு பெரிய மாலை வெட்ட வேண்டியிருக்கு, அந்த மாலை வெட்டியாச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போது நாங்கள் கட்டுறது என்ன குவாலிட்டி இருக்கும், எப்படிப்பட்ட ரோடு போட முடியும், எப்படிப்பட்ட எந்த வேலையும் எப்படி சரியாக செஞ்சு கொடுக்க முடியும், எங்களுக்கு என்ன இருக்குது இல்லை. இந்த நிலைமையில் என்ன ஆச்சு சேதுராமன்,
ஒரு ஒரு வருடமாகவே எம்எல்ஏக்களும் அதிருப்தி. ஏன்னா அமைச்சர் அவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. அமைச்சர்களுக்கு வர வேண்டிய அவங்களுக்கு பட்ஜெட்டே இல்லை செலவழிக்கிறதுக்கு. ஏதோ சித்தராமையா மேனேஜ் பண்ணிட்டு ஓட்டியிருந்தாரு. இதை தவிர்த்து அவருக்கு என்ன ஆசை இருந்ததுன்னா, நவம்பர் மாதம் இறங்கணும்னு சொன்னாங்க. அப்போ முதல்ல அவர் ராகுல் காந்திகிட்டலாம் சொன்னால், இல்லை ஜான்வரி ஆகட்டும், ஜான்வரி ஆயிடுச்சுன்னா எனக்கு என்னோட பதவி காலம் வந்து தேவராஜ் உர்ஸ்னு இருந்தார் கர்நாடகா முதல்வர். அவரும் இந்த பின்தாங்கி சமுதாயத்தை சேர்ந்தவர் உர்ஸ். அவரோட இதோட ஆயிடுச்சுன்னா ஐ வில் பி த லாங்கஸ்ட் சர்விங், அதாவது நீண்ட காலம் முதல்வராக இருந்த ஒரு இது கிடைச்சிடும், ஒரு டைட்டில். ஸோ அது ஜான்வரி முடிஞ்சு போச்சு. இவர் அப்புறம் என்ன, இவரோட ஆதரவாளர்லாம் சொல்ல, இல்லை இல்லை அவரை மாற்றவே முடியாது, மாற்றினா பிரச்சனை வரும், அது வரும்னு. ராகுல் காந்தி கிட்ட அதுவும் சொன்னாங்க, என்ன நீங்கள் ஓபிசி பாலிடிக்ஸ், ஓபிசி கார்டு எல்லாம் ஆல் இண்டியா பண்ணுறீங்க, ஒரு ஓபிசி லீடர் நாத்திங்கன்னா உங்கள் அரசியல் பாதிக்கப்படும். அதுலேயே அவர் நம்பிட்டார். ஆனால் போக இந்த ப்ரெஷர் வந்துச்சு. அப்புறம் சித்தராமையா என்ன பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்தார். 3 காரணங்க. சித்தராமையா பயங்கர பொறுமை. 2வது, எப்பெல்லாம் பணம் தேவையோ சோனியா காந்திக்கோ, ராகுல் காந்திக்கோ, பிரியங்கா காந்திக்கோ, கட்சிக்கோ, தேர்தலுக்கோ, பயணத்துக்கோ அது பணம் திரட்டி கொடுக்கறதுல அவர் கில்லாடி. நீங்க டிகே சிவகுமார் சொல்றீங்க? ஆமா, டிகே சிவகுமார் பெரிய கில்லாடி அவர். அந்த இப்போ நீங்கள் ஒத்தட்ட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காரு, அவருக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க, அப்போ உங்கள் மனசில் ஒரு படும் இல்லை, இவ்வளோ செய்கிறா, ஏதாவது அவருக்கு இப்போ நான் பண்ணி கொடுக்கணும்ல. அந்த மாதிரி ஒரு இவர் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடுது பிரியங்கா காந்திக்கு, சோனியா காந்திக்கு. நம்ம எது வேணுமாலும் கட்சி, குடும்பம் எல்லாத்துக்கும் இவ்வளோ அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, அவரோட ஒரு ஆசையை நம்ம பூர்த்தி பண்ணலைன்னா எப்படி? ஸோ இதை வந்து ராகுல் காந்திட்டு சொல்லப்பட்டது. அப்புறம் எப்போ கொஞ்சம் சித்தாராமையா கொஞ்சம் டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட்டார் தெரிஞ்சவொடனே ராகுல் காந்திக்கு பிடிக்கல. சரி, இந்த கேரளத்தில் தேர்தல் முடியட்டும், அஸ்ஸாம் தேர்தல் முடியட்டும், அப்புறம் ஒரு முடிவுக்கு வரலான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அது முடிஞ்ச உடனே கேரளத்தில் பாருங்க, ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்காமல் இருந்த ராகுல் காந்தி டப்புன்னு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். கேரளத்தில் பாருங்க, கேசி வேணுகோபால் கையில் நிறைய எம்எல்ஏஸை வச்சுட்டு ப்ரெஷர் போடுறார். அதில் விடி சதீசன் வந்து எதிர்கட்சி தலைவராக பப்ளிக்கில் அவர் தான் மேண்டேட் வந்த மாதிரி ஒரு இது வந்துருச்சு, ஒரு இம்ப்ரெஷன். இப்போ கேடரை சப்போர்ட் பண்ணுறதா இல்லை இந்த எம்எல்ஏஸ் கேசி வேணுகோபால் இது பண்ணுறா, இங்கே ஒரே பணப்பவர், எக்கச்சக்க பணம் விளையாடி எல்லாரும் டிக்கெட்டு வாங்குறதுலேருந்து ஜெயிக்கிறதுலேருந்து கேசி வேணுகோபால் சைடு. பப்ளிக் பர்செப்ஷனில் சதீசன் தான் போராடினார் இடதுசாரி கட்சிக்கு எதிர்த்து. 10 ஆண்டு காலம் இடதுசாரி கட்சி இது பண்ணார். எதிர்கட்சி தலைவரானதுலேருந்து 5 ஆண்டு காலம் முன்னாடி எதிர்கட்சி தலைவர். அதுக்கு பிறகுலேருந்து அவர் தான் கேம்பெயின் பண்ணுறாரு. ஸோ அவர் கொடுக்காம, ஸோ அதில் ராகுல் காந்தி அக்செப்ட் பண்ண உடனே அவர் மூடு இங்கே வந்துருச்சு. சரி, முதல்ல அன்றைக்கி டெல்லி கூப்பிட்டு பேசினாங்கல்ல, அப்போ பேசும்போது சொல்லி பார்த்தாங்க முதல்ல, அதாவது ப்ரீ லஞ்ச் செஷன் ஒன்று இருந்தது. ராகுல் காந்தி சரி நீங்கள் நிறைய பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் விட்டுருங்க, உங்களை நீங்கள் தேவராஜ் உர்ஸோட இது ரெக்கார்டையும் உடைச்சிட்டீங்க. இப்போது அவர் ஜான்வரியிலே ரெக்கார்டு உடைச்சிட்டீங்க, இப்போ வந்து மே மாதம் வந்துருச்சு, இப்போ டைமு கம்மி. 2028 ஒரு புது முகத்தோட, புது கேபினெட்டோட, புது காங்கிரஸோட நம்ம ஜெயிக்கணும் திருப்பி. ஏன்னா எங்களுக்கு லோக்சபா ஜெயிக்கிறதுக்கு கர்நாடகாவில் 28 தொகுதிகள் இருக்குது. 28 தொகுதிகள் நம்ம ஆட்சியில் இருக்கோமோ இல்லையோ எப்போதும் அது பிஜேபிக்கு தான் போகுது. ஏன்னா கர்நாடகா மக்கள் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்க, இல்லை பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க. பாராளுமன்ற தேர்தல் பார்க்கும்போது 2014 எப்போதும் பிஜேபிக்கு தான் அதிகமாக சீட்டு போகும், கொஞ்சம் குறையான ஸ்டில் மேக்சிமம். இதெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. அவர் என் மேலே என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, எதுக்கு என்ன மாற்றணும்னு சொல்கிறீங்கன்னு திருப்பி பேசியிருக்கார் சித்தராமையா லஞ்சுக்கு முன்பாக. என்ன கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்கா, என் மேலே ஒன்றும் இல்லையே அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசணுன்னா அது ராகுல் காந்திக்கு பிடிக்கல. அவர் லஞ்சுக்கு போயிட்டார். போயிட்டு லஞ்சிலேருந்து வந்த உடனே அவரை கூப்பிட்டார், உள்ளே கூப்பிட்டு சித்தராமையா மீண்டும் நீங்கள் உடனடியாக ரிசைன் பண்ணுங்க. இவர் எதிர்பார்க்கல, தூக்கி வாரி போட்டுது. எங்கிட்ட போய் ராகுல் காந்தி இப்படி பேசுகிற, திருப்பி சொல்ல பார்த்துருக்காரு, இல்லை எனக்கு ஒரு 2 வாரம் வேணும் எங்கள் எம்எல்ஏ சொல்ல, அதாவது என் ஆதரவாளரோட பேசணும், அதெல்லாம் தேவையில்லை, இது எங்கள் முடிவு, இது நீங்கள் இறங்கணும், உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம்,
உங்களுக்கு இங்கே நீங்கள் டெல்லி வந்திருக்க, இப்போ ராஜ்யசபா வேக்கன்சி வருது, தேர்தல் வருது. அதில் வந்து இப்போ 4 சீட்டு காலி ஆகுது. காங்கிரஸ் 3 பேரை இது பண்ணலாம். நீங்கள் இங்கே வந்திருக்க, இங்கே ஆல் இண்டியா அகில இந்திய ஓபிசி இதெல்லாம் சித்தராமையா சொன்னால் எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு டெல்லியில், ஏன்னா அவருக்கு ஆங்கிலம் கன்னடத்தை தவிர்த்து வேறு எந்த மொழியும் வராது. கர்கேயாவது ஹிந்தி பேசுவார், மல்லிகார்ஜுன் கர்கே. ஏன்னா அவர் இருக்கிறது பெல்காவி சைடு, பெல்காவ் சைடு. சரி, எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு கர்நாடகாத்து தான் இன்ட்ரெஸ்ட். இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் பாருங்கள், உங்கள் மகனை கூட நாங்கள் எதா பண்ணுவோம், உங்களுக்கு பிறகு உங்கள் மகனை வளர்த்து விடுங்கன்னு ராகுல் காந்தி சொல்லி இது பண்ணி பார்த்தார். அதுக்கு பிறகு வெளியில் வர்றாரு. கேசி வேணுகோபால் அங்கேயே இருந்தார். சுர்ஜேவாலா, ரந்தீர் சிங் சுர்ஜேவாலா, ஏஐசிசி இன்சார்ஜ் கர்நாடகா, அவரெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. பாருங்கள், ராகுல் காந்தி முடிவு எடுத்துட்டார். அம்மையார் சோனியா காந்தி முடிவு எடுத்துட்டாங்க. பிரியங்கா காந்தி முதல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை இது பண்ணாதீங்க, இதை முறைச்சிட்டு ஒன்றும் பண்ணாதீங்க, அது சரியாக வராது. இவர் வந்து ஒன்றும் பேசாமல் கிளம்பிட்டாராங்க. இது கிளம்பி அவரோட நெருங்கிய ஒரு அமைச்சர் கேஜே ஜார்ஜுக்கு டெல்லியில் பெரிய வீடு இருக்குங்க, சொனேரி பாகில். அந்த வீட்டில் போனார். அவர் நெருங்கிய எல்லா காங்கிரஸ் தலைவர்கள், அமைச்சர்கள் கூடி, நீங்கள் இந்த ராகுல் காந்தி உள்ளே போனோம்ல அவங்கள்ட்ட ஒரு இதுவாக, திஸ் ஃபெலோ வாண்ட்ஸ் மீ டு கோ, திஸ் கை வாண்ட்ஸ் மீ டு கோன்னு ஒரு வெறுப்போட ராகுல் காந்தி பற்றி சொன்னார். இல்லை நீங்கள் ஒன்றும் ஒத்துக்காதீங்க, நீங்கள் என்ன உங்கள்கிட்ட எம்எல்ஏஸ் அதிகமாக இருக்காங்க, சித்தராமையிட்ட என்ன இருக்குது, அப்படி இப்படின்னு கொஞ்சம் இது பண்ணி பார்த்தாங்க. அப்படி பார்த்த போது இவர் உடனே கிளம்பிட்டார், பெங்களூர் வந்தார். அதே கண்டினியூ ஆச்சு. இன்னும் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. இதில் ஜேடிஎஸ் எல்லாம் வந்து சந்திக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஜேடிஎஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் தொடரும். ஏன்னா ஜேடிஎஸ்லேருந்து வந்தவர், அங்கே இருக்கிற எம்எல்ஏஸ் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் விடாதீங்க, அப்படி ஏதாவது வச்சுன்னா நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோம், அப்படி இப்படியெல்லாம் போச்சு மேட்டர். ஆனால் உங்கள் மகனை எத்திந்திராவே நாங்கள் ஏதாவது பண்ணுவோன்னு சொன்னது வீட்டில் போய் சொல்லியிருக்காரு மனைவிகிட்ட. மனைவி மைண்டை சொல்லியிருக்காங்க, பாருங்க, நல்லா நம்ம பயிருக்கு ஏதாவது பண்ணணும். நீங்கள் ஆச்சு 78, ஆச்சு 79, அடுத்த தேர்தல் 80 வயசு ஆகிடும். உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குது, கடவுள் புண்ணியத்தில் நல்லா போகுது, நீங்கள் நல்ல கை கால் வேலை செய்யுது, நீங்கள் இன்னும் ஆக்டிவாக இருப்பீங்க. ஆனால் மகனை நுழைக்கிறது தான் சரியானது. நீங்கள் இருந்துட்டு உங்கள் மகனை அமைச்சராக்க முடியாது. சரி, வீட்டில் மனைவி சொன்ன உடனே டக்குன்னு சரி நம்ம நேரம் முட்டிக்க வேண்டாம் பேக் பண்ணிட்டார். சரி, இல்லை அவங்க என்ன சொல்கிறான்னு நான் செய்கிறேன். ஆனால் அவரோட ஆதரவாளர்கள்லாம் அவர் இருக்கிற கோபத்தை பார்த்து ராகுல் காந்தி நினைச்சார் ஏதோ ரிவோல்ட் ஆகிடுமோ. அதனால் சுர்ஜேவாலா அனுப்பிச்சி வச்சார். அவங்க எம்எல்ஏ கூட்டத்தில் வேற ஒன்றும் வரக்கூடாது, ஒரு லைன் ரெசல்யூஷன் இருக்கணும், ஐ கமாண்ட் அத்தரைஸ்ட். கொஞ்சம் திக்குன்னு இவர் என்ன பண்ணுவாரோன்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது சித்தராமையா. ஏன்னா ஒரிஜினல் காங்கிரஸ் இல்லையோ எல்லாருக்கும் ஜேடிஎஸ். ஸோ உள்ள பயம் இருந்துச்சு. பட் இந்த எத்திந்திரா மேட்டர் வந்தப்போ சரி, குருபா கம்யூனிட்டி தலைவர் நான் தான், எனக்கு பிறகு என் மகனுங்கிறது இது ஒரு சுலபமாக போகுது. அதுக்கு ஆனால் அவனை டெபுட்டி சிஎம் மாதிரி ஏதாவது பண்ணணும், அதுக்கு எதிர்ப்பு இருக்குது. சிவகுமார் என்ன சொன்னார், இங்கே பாருங்க, நான் சிஎம் போகிறோம், நான் டெபுட்டி சிஎம் ஆன சூழ்நிலை வேற, ஏன்னா ரொட்டேஷன் வந்துச்சு, எனக்கு ஒன்றும் டெபுட்டி சிஎம் தேவையில்லைன்றார். இப்போ அதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் பாருங்க, நேத்திக்கு அதாவது சனிக்கிழமை நடந்த இது இருக்கு பாருங்க, சிஎல்பி மீட்டிங், 40 நிமிஷம் லேட்டாக வர்றாரு. 4 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய 4:40 நடக்குது. அது என்ன, வீட்டில் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம், இங்கே சிஎல்பி மீட்டிங் டிகே சிவகுமார் உட்காந்துட்டு இருக்காரு. அதாவது தன்னோட இதை காமிச்சிட்டாரு, எனக்கு பிடிக்காம நடக்கிற இது, எனக்கு இது சம்மதம் இல்லை, ஆனால் எனக்கு வேற வழி இல்லை. அதாவது அதை கன்வே பண்ணிட்டார். உடனே சுர்ஜேவாலா போய் அவரை கூட்டிட்டு வராரு. வந்த உடனே எழுந்து நின்று ஐ ரிசைன் as சிஎல்பி லீடர், ரெண்டாவது வி அத்தரைஸ் ஹைகமாண்ட் சொல்லி உட்காந்துட்டார். ஒன்று ஸ்பீச்சில் ஒன்றும் இல்லை, வெளியில் போயிட்டார். உடனே எல்லாரும் என்னையா இது இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் என்னன்னா, அவர் ரூமு அங்கே இருக்குது, விதான் சௌத்ரியில் அவருக்கு ரூம் இருக்குது, சேம்பர் இருக்குது. இப்போ சீஃப் மினிஸ்டர் தானே. உள்ளே போனவொடனே அங்கே ஒரு 10 நிமிஷம் செஞ்சு திருப்பி வெளியில் வர்றாங்க கேசி வேணுகோபால் எல்லாம். அதாவது இந்த 10 நிமிஷத்தை ஏதோ ராகுல் காந்திகிட்ட பேசி டிகே சிவகுமார் பேர் வாங்கின மாதிரி ஒரு நாடகம். இங்கே வந்து உடனே வந்தார், அனௌன்ஸ் பண்ணுறாரு, அதுக்கு பிறகு ஸ்பீச் எல்லாம் நடக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே அவருக்கு அது சம்மதம் இல்லை.
அங்கே ராகுல் காந்தி டெல்லியில் சொல்லிட்டு வந்தார், எனக்கு ராஜ்யசபாலாம் வேண்டாம், எனக்கு மேலவைக்கெல்லாம் போக வேண்டாம், கர்நாடகத்திலிருந்து கர்நாடக அரசியல் செய்யணும். அந்த சிஎல்பி ஃபங்க்ஷனில் எனக்கு டிகே சிவகுமார் எலெக்ட் ஆகிட்டாரு. உடனே அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க, சித்தராமையா ரொம்ப வேலை பண்ணிட்டேன். அந்த ரெசல்யூஷனை படிச்சீங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்பீங்க, இவ்வளோ சாதனை புரிஞ்சிருக்கா, அப்புறம் ஏன் நீக்கிறீங்க? இதை சாதிச்சார், அதை சாதிச்சுட்டார், அதை இதான் அதாக்கும் அதாக்கும். அதை படித்தேன்னா உங்களுக்கு அப்போ ஒரு கேள்வி தான் மிஞ்சும், பின்ன ஏன் ஆத்துறீங்க, எல்லாம் நல்லா இருக்குதா? அப்போ அதில் திருப்பி சொல்கிறாரு, எனக்கு வேண்டாம், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், பெங்களூரில் தான் உட்காந்துருப்பேன், டேரா இங்கே தான், எனக்கு டெல்லி எல்லாம் போக வேண்டாம். இது பெரிய வம்பு விஷயம் சேர்த்துறோம்னா, பெங்களூரில் சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு 4 மணி வாக்கில் பத்திரிகையாளர் கூப்பிட்டு ஒரு நல்ல பெங்களூர் நல்ல கர்நாடகா காஃபி நல்லா கிடைக்குமே, ஸ்ட்ராங் காஃபி, நம்ம கும்பகோணம் காஃபியோட அது ஒரு பேரலல் காஃபி, அது ஒரு காஃபி கொடுத்துட்டு பாலிடிக்ஸ் பேசுவார். டிகே சிவகுமார் இது சரி பண்ணல, அது சரி பண்ணல, அந்த திட்டத்தில் இந்த கோளாறு இருக்குது ஏதாவது. ஏன்னா இவருக்கு கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி தெரியும். அதை தவிர்த்து இவருக்கு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, சார் இப்படி ஆயிடுச்சு, அதில் அந்த ஆள் பணம் அடிச்சிட்டான், அதில் இந்த ஆள் பணம் அடிக்கிறதுக்கு வழி பண்ணியாச்சு. மொத்தத்தில் பணம் அடிக்கிற கதை இது. இப்போ அங்கே காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, எம்எல்ஏஸ் எல்லாம் 2028 திருப்பி வருது சந்தேகம். ஏன்னா போகிற போக்கில் இருக்கிற இப்போ இருக்க 2 வருஷத்துல நம்ம எம்எல்ஏ ஆனோம், ஏதாவது மினிஸ்டர் ஆனாரா, இதுவரையில் சாதிக்க முடியாத விஷயங்கள்லாம் சாதிச்சு 2 பாக்கெட்டில் போட்டு போகலாம் தான் இருக்காங்க. இதில் ஏதோ பெருசாக காங்கிரஸ் சாதிச்ச போகிற மாதிரியும், இதில் ராகுல் காந்தி பெருசு இதாக எடுத்து இப்போ காங்கிரஸ் ஆதரவாளர்கள பத்திரிகைக்காரர்கள்லாம் டிவியில் தான் பேசிட்டு இருக்காங்க, இது காங்கிரஸ் ரிவைவ் ஆகிடுத்து, இது வந்துருச்சு அது வந்துருச்சு. இதில் வந்து இது இது இப்படி போகிற போக்கில் போனால் காங்கிரஸ் 2029 வந்துடும், 120 சீட்டு 150 சீட் தாண்டிச்சுன்னா மோடி திருப்பி வரவே முடியாது, பிஜேபி வர முடியாது, அப்படி இப்படின்னு அனாலிசிஸ் ஆரம்பிச்சாச்சு. சரி, இது இது சாதகமாகி திருப்பி ஜெயிச்சாலும் சரி. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 2027 திருப்பி சட்டசபை தேர்தல் வருதுங்க, உத்தராகண்டில் வருது, பஞ்சாபில் வருது, கோவாவில் வருது, மணிப்பூரில் வருது, எல்லாத்தோடய முக்கியம் உத்தரப்பிரதேசம். அந்த இடத்துல இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கு கழிந்த 5 ஆண்டு காலத்தில், 10 வருஷம் போகிறது யோகி. இப்போ 2027 தேர்தல் வந்துச்சுன்னா 10 வருடம் ஆகிடும். ஒரு காங்கிரஸ் தலைவரை எதிர்கட்சிகளும் நினைக்கிறதுல அவ்வளோ சாத்தியம் இல்லை யோகி அங்கே தோக்கடிக்கிறது. அண்ட் யோகி தான் இருக்க போகிறாரு, யோகி முன்னணியில் தான் பிஜேபி போட்டியிட போகிறது மீண்டும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ கர்நாடகத்தை பொறுத்த மட்டும் இந்த இப்போ டிகே சிவகுமார் இப்போ 5ஆவது என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ அங்கே என்ன ப்ராப்ளம் பாருங்க, ஒக்கலிங்கா லிங்காயத்துல அரசியல் ஓடிட்டு இருந்தது கர்நாடகா, இப்போ அதுலேருந்து வெளில வந்துருச்சு. ஏன்னா 5ஆ அவர் கொண்டு வந்துட்டாரு, இப்போ ஒக்கலிங்கம் ஒன்றும் இல்லை. இதை தவிர்த்து ஒரு ஜாதி சர்வே வச்சு நாங்கள் என்ன நடக்கிறது பாருங்க. இவர் முதல் கட்டத்தில், அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மாக இருந்த பொழுது, அதாவது 2008லேருந்து 2013 இருந்தார் பாருங்க சித்தராமையா, அப்போ ஒரு சர்வே பண்ணார். அந்த சர்வே ரிப்போர்ட்டை அப்போ ரிலீஸ் பண்ணலை, ஏன்னா அதில் டைம் பாம் மாதிரி, அதாவது என்ன ஒக்கலிங்க தொகை குறைஞ்சிடுச்சு, லிங்காயத் தொகை. ஏன்னா பாலிடிக்ஸ் எப்படின்னா இவங்க 17%, அவங்க 15%ன்னு ஒரு ஜென்ரல் கெஸ். அதனால் இது 33% இம்பார்ட்டன்ட். இப்படி தான் அரசியல் ஓடிட்டு இருந்தது, பிஜேபி அரசியலும் சரி காங்கிரஸ் அரசியலும். இவரை வந்து 5ஆ கொண்டு வந்தார். ஸோ இந்த ரிப்போர்ட்டை லீக் பண்ணார், அது லீக் வந்தது, அதில் அப்போசிஷன் வந்து போச்சு. இப்போ என்ன பண்ணார், மீண்டும் 2ஆம் முறை, இப்போ செகண்ட் டேர்ம் 2023 பிறகு அந்த ரிப்போர்ட்டு அதை அடாப்ட் பண்ண பார்த்தாரு, அதை கொஞ்சம் லீக் பண்ணி பார்த்தாரு ஒரு 2 வருஷம் முன்னாடி. அந்த ரிப்போர்ட்டுக்கு இன்னும் அப்போசிஷன் மேல் இடத்துலேருந்து காங்கிரஸ் மேலே இப்போ அதெல்லாம் கலப்பி விடாதீங்க, பேசாமல் இருங்க. ஏன்னா ஒக்கலிங்க லிங்காயத்து அவங்க ஒன்றாயிட்டாங்கன்னா நமக்கு காங்கிரஸுக்கு பிரச்சனை வரும். இப்போ அதுக்காக இன்னொரு கமிஷன் வச்சாரு, அந்த கமிஷனை வேற இது பண்ணி அதுலேயும் ஃபிகர் கம்மியாக இருக்குது. இப்போ டிகே சிவகுமார் மாதிரி ஒக்கலிங்க தலைவர்கள் அவரை போய் சந்தித்த போது, எனக்கு தெரியாது ஃப்ராட் ரிப்போர்ட்டு, அதை பற்றி பார்த்துக்கிறேன், நான் கவனிச்சுக்கிறேன், பேசாமல் இருங்க. ஆனால் அதை ரிலீஸ் பண்ணலை. இதை அவர் ரிலீஸ் பண்ணி அதை லீக் பண்ணிட்டார். இப்போ என்னடானா 32% ஓபிசிக்கு இருக்குது, ரிசர்வேஷன் கோட்டா இருக்குது, அதை 42 பண்ணலாம்.
அதாவது அவர் இதே இன்னும் பொலிட்டிக்கலாக வேறு. இப்போ என்ன பண்ணுவார் பாருங்க, இப்போ டிகே சிவகுமார் பதவி பிரமாணம் 3ஆம் தேதி ஜூன் ஆயிட போகிறது. அதுக்கு பிறகு இவர் மைசூரில் பெங்களூரில் உட்காந்து இருப்பார். அது ப்ரெஷர் போட ஆரம்பிப்பார், அந்த ரிப்போர்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, 48% கொண்டாந்து. அதை பண்ணலைன்னா இவர் டிகே சிவகுமார் எதிர்த்து பாருங்க, ஒக்கலிங்கா தலைவர் மாதிரி பண்ணுறாரு. ஸோ எதிர்ப்பு டிகே சிவகுமாருக்கு சித்திரம்பையிட்டம் தான் வரப்போகிறது. அது தொடர்ந்து இருக்கும், அதை ஒன்றும் மாற்றவே முடியாது. இவர் என்ன நினைக்கிறார், சரி இப்போ விட்டு கொடுத்துட்டோம், 28க்கு முன்னாடி டிகே சிவகுமார் பேர் கட்டு போயிடுச்சு, நான் தான் காங்கிரஸ் லீட் பண்ணிட்டு போவேன். இப்போ புது பிரச்சனைகள் சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ ராகுல் காந்தி சொல்றாரு 50 வயசு கீழே இருக்கிறவங்களை போடு, நியூ லுக் கர்நாடகா கவர்மெண்ட். அதில் 50 வயசு கீழே போடு, ஒரு டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் எம்பியா எம்எல்ஏரும் பரவாயில்ல, செகண்ட் டைம் எம்எல்ஏ பரவாயில்ல, சீனியர் எல்லாம் நாத்தி விடு. சீனியர்லாம் ஜாம்புவான்கள், கோட்டீஸ்வரர்கள், இன்னும் கோடி கோடியாக பண்ணணும்னு காத்துட்டு இருக்கிறவங்க. அவங்க சொல்கிறாங்க இது ஜூனியர் எல்லாம் டெபுட்டி சிஎம்னா நாங்கள் என்ன பண்ணுறது, அப்படி ஒரு அமைச்சரவையில் நாங்கள் பங்கு எடுக்க மாட்டோம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சிக்கல் அங்கே தான். இன்னைக்கு கூட மல்லிகார்ஜுன் கர்கே என்ன சொல்கிறாரு, முதல்ல இவர் நம்ம சிவகுமார் ஆட்டம் முதல்வர், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ எவ்வளோ, ஏன்னா அவர் தன் மகனை புஷ் பண்ணுறார், பிரியங்க் கர்கே டெபுட்டி சிஎம்மா. இதில் உண்டுத்தரப்பாக ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்காரு. அவரோட தவம் ரொம்ப ஓல்டு தவம். நம்ம ஜி பரமேஸ்வரா, முன்னாள் கேபிசிசி தலைவர், 2000 அப்போ 7 ஆனார், அப்போவே கேபிசிசியாக இருந்தார். 2008 தேர்தலில் கேபிசிசி சீஃபாக இருந்து, 2013 தேர்தலில் என்னால் தான் காங்கிரஸ் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்த தனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பான். அங்கே சித்தராமையா வந்துட்டார். 13 நடந்த கதை என்னன்னா, சீட்டு கிடைக்கல, காங்கிரஸ் பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஸோ ஜேடிஎஸ் காங்கிரஸ் ஒரு அலையன்ஸ் வந்தது, குமாரசுவாமி உட்காத்தி வச்சாங்க, அது சித்தராமையாக்கு பிடிக்கல, கவுத்து விட்டார். எம்எல்ஏஸ் எல்லாம் பிஜேபிக்கு அனுப்பிச்சார். கெட்ட பேர் பிஜேபிக்கு, ஆபரேஷன் லோட்டஸ்ன்னு நடந்ததுன்னா சித்தராமையா தான், போங்க அந்த பக்கம் போங்க, இதை கவுத்து விட்டுருங்க. ஏன்னா அவருக்கு தேவகவுடாவே பிடிக்காது, ஏன்னா அந்த கட்சியில் இருந்தவர் தானே. குமாரசுவாமி உட்காரத்துக்கு நம்ம பார்த்துன்னு உட்காந்துக்கலாம், நம்ம சப்போர்ட் கொடுக்கலாம். ஆனால் மேலிட காங்கிரஸ் மேலே இல்லை வேற வழி, ஏன்னா பிஜேபி வந்துடக்கூடாது, இந்த பிஜேபி வந்துடக்கூடாது, அதுலேயே தன் காலை வெட்டிட்டு கதை காங்கிரஸ் எப்போதும். அது தமிழ்நாட்டிலையும் பார்த்துட்டு இருக்கோமே, ஒரு எம்எல்ஏ இருக்கிற பார்ட்டி இல்லை, பிஜேபி பேக் டோர் வந்துடும், ஃப்ரண்ட் டோர் வந்துடும், கூரை வழியாக பிச்சுன்னு வந்துடும். இந்த மாதிரியெல்லாம் இது ஒரு நெரேட்டிவ் நடக்குது. இங்கே இப்போ பரமேஸ்வரா கதை சொல்லிடுவோம். பரமேஸ்வரா அப்போ என்ன எதிர்பார்த்தார், 13 நமக்கு சார்ஜ் கிடைக்கும். ஆனால் அவர் தோக்கடிக்கப்பட்டார். நான் அவரை சந்தித்த போது பரமேஸ்வராட்ட, நீங்கள் பிசிசி சீஃபு, உங்கள் தலைமையில் காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் வெற்றி காண்பிருக்கு, உங்கள் தொகுதியில் என்ன ஆச்சு? அப்போ எங்கிட்ட சொன்னார், காங்கிரஸ் என்னை தோக்கடித்து விட்டது, ஏன்னா என்னை முதல்வர் ஆக்க இஷ்டம் இல்லைன்னார். ஏன்னா அவர் என்னன்னா, அவர் தலித் சமுதாயம். இதுவரையில் கர்நாடகத்தில் யாருமே தலித் சிஎம் ஆனதில்லை. எந்த பாயிண்ட்டு திருப்பி திருமாவளவன் சொல்லிட்டே இருக்கார், ஒரு தலித் முதல்வரே ஆனதில்லை, தமிழ்நாடு சமுதாயம் இப்போ தயாராக இல்லை, அதனால இப்போ 2 பேர் அமைச்சர் ஆகிறோம், இல்லை ஒத்தரையாவது அமைச்சர் ஆக்குறோம். அவர் சொல்றாரு, இப்போ டெபுட்டி சிஎம் இல்லை, அப்போ அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் வேணா சபாநாயகர் ஆயிடுங்களா, கர்நாடகா சபாநாயகர். அங்கே சபாநாயகருக்குலாம் என்னத்தை படத்தை பண்ண முடியும், ஒன்றுமே இல்லையே. அவை நடக்கும்பொழுது அங்கே உட்காந்து நீ உட்காரு, நீ பேசு, இதான் சொல்ல முடியும். ஒன்றும் கமர்ஷியலாக ஒன்றும் இல்லையா அதில். இவ்வளோ பச்சையே சொல்ல வேண்டியிருக்கு சேத்துராமன். ஏன்னா கர்நாடகா நிலைமையில் இதே தான். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு சபாநாயகர்லாம் வேண்டாம், பட் ஜூனியர்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா நான் அந்த அவையில் இருக்க மாட்டேன், அந்த அமைச்சரவையில் இருக்க மாட்டேன், இப்படிலாம் நடந்துட்டுருக்கு. மொத்தத்தில் சேதுராமன் சுருக்கமாக சொல்ல போனோம்னா, கர்நாடகத்தில் நடக்கிறது என்னன்னா, 2028 ஜெயிக்கிற மாதிரி இல்லை. ராகுல் காந்தி ஏதோ சொல்றாரு, இது புது நோ நியூ லுக், ஓல்டு மெத்தடு, ஓல்டு இது தான்.